ஹலோ ஒன் ஐ வெல்கம் ராஜ். ஸோ இந்த விட பார்க்க போனா கருப்பு படத்துலேருந்து ஃபோர்த் சிங்கிள் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, விச் இஸ் வந்துட்டு கருப்பா கூடவா சொல்லிட்டு ஒரு ரிலீக் வீடியோ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு காட் மூட் விச் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங் இந்த ஆல்பம் கண்டிப்பா சொல்லுவேன். ஓகேவா, இதுக்கப்புறம் என்னதான் நல்ல பிஜிஎம் தீம் சாங் வந்தாலும் காட் மூட் வந்துட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இந்த ஆல்பம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க 4 பேர், அது ஒரு ஒரு வைப்ல இருந்துச்சு, ஒரு பெப்பி வைப்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ராத்து ராசன், அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, திருவிழாக்கு போனா அந்த இந்த ஐயா சாமிக்கு வந்துட்டு அந்த அந்த என்னது அந்த தப்பு அடிப்பாங்க, சாமி வர வரைக்கும் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அந்த பாட்டை கேட்டா வந்துட்டு லைக் சாமியே நம்ம மேல இறங்கிற போல அந்த மாதிரி இருக்கு அந்த சாங்கோட ஸ்ட்ராங்கான ஒரு மியூசிக். ஓகேவா, இந்த சாங் எப்படி இருக்கு, மேபி அதோட இன்னொரு விஷயம் இருக்கான்னு நினைக்கிறேன், தெரியல எப்படி இருக்கு போது. படத்துக்கு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றாங்க. சரிங்களா, அந்த படத்துல எப்படிதான் அந்த காட் மோடர் எப்படி செலிப்ரேட் பண்றது சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். இன்னும் 1 வீக் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஸோ யா நம்ம வந்துட்டு நம்ம சாங் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். சரிங்களா, ஸோ சாங் ஃபார் 4 minutes 19 seconds. ஸோ யா, லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. இயர்ஃபோன் போட்டுக்கங்க, இட் இஸ் மஸ்ட். அந்த ஆடியோ லான்ச்சோட விஷுவல் இதுதான் உண்மையிலே கருப்புசாமியோட பாட்டு மாதிரியே இருக்கு. இந்த திருவிழாலாம் ப்ளே பண்ணுவாங்களா அந்த மாதிரி இந்த ஒரிஜினல் சாமி பாட்டு மாதிரி இருக்குங்க, கருப்புசாமி பாட்டு மாதிரியே இருக்கு. ராத்து ராசனோட ஏறுது, பீக் எடுக்குது மியூசிக்ல. ஆஹா, ராசனோட மியூசிக் இந்த போர்ஷன் நல்லா இருக்கு, சாய்பிங்கரோட வாய்ஸ்ல.
ஓகே. நான் ராத்திராசன் சொன்னேன். லைக் அது சாமி லைக் அந்த ஒரு திருவிழாலாம் ப்ளே பண்ணுவாங்கல்ல, அந்த அந்த ஒரு வைப் லைக் அந்த பாட்டு கேட்டா சாமி வந்து இறங்குற மாரி ஒரு ஃபீலா இருக்கு. அந்த மாரி நான் சொன்னேன் ராத்திராசன. பட் இப்ப ராத்திராசன நான் நெனச்சு பார்க்கிறப்போ, இந்த பாட்டு கேட்டதுக்கு அப்புறம், ராத்திராசன் ஒரு மாரி கருப்புசாமிக்கு ஒரு மாரி அந்த மாஸ் சாங் மாரி எலிவேஷனா இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து அந்த மாஸ்லாம் எல்லாம் கலந்து வச்சிருக்காங்க. பட் இந்த பாட்டு தான் அ கருப்பா கூட இந்த சாங் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த இது ஒரு சாமி பாட்டு. அந்த மாரி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அந்த கடைசியா சாய் பிங்கரோட வாய்ஸ்ல வந்துட்டு இந்த கருப்பனே வாருமை அதெல்லாம் சொல்றப்போ அந்த பீட் கடைசி பீட் தெரிச்சிருச்சு. உண்மையிலே செம்மையா இருக்கு. சாய் பிங்கர் வாய்ஸ்ல அந்த அவரோட போர்ஷனை கேட்கறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஓகேவா? அண்ட் அது மத்த போர்ஷன் நம்ம ஏவி மகாலிங்கம் அவர்லாம் பாடினதுலாம் வந்துட்டு லைக் ஒரு சாமி பாட்டு. ஓகே. படம் பார்த்த மாதிரியே தெரியல. ஒரு சாமி பாட்டு. ஒரு கருப்பு சாமிக்கு பாடுற பாட்டு மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் கருப்பு சாமி திருவிழா அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த பாட்டு வந்துட்டு திருவிழா செம்ம பாட்டையே கலப்போம்னு நினைக்கிறேன். படத்துல எப்படி இருக்க போது எனக்கு ஐடியா இல்ல. எனக்கு என்னன்னா படம் எப்படி இருக்க போகுது நானும் நிறைய டிஸ்கிரிப்ஷனு அதாவது சினப்சிஸ்லாம் வெளியே வந்துச்சு. அது லீக்கா ரூமர் மாதிரிலாம் வெளியே வந்துச்சு. ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. என்ன பொதுவாக நான் பார்த்த கதைக்களம் அதாவது நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தானே பொதுவாக நிறைய பேர் ஷேர் பண்றது வந்துட்டு லைக் வந்துட்டு நம்ம சூர்யா சார் ஒரு லாயர் வந்துட்டு கருப்புசாமி அவரால் ப்ரொசஸ் பண்றாரு. ஓகேவா? ப்ரொசஸ் பண்றாங்க. ஸோ லைக் வந்துட்டு ஒரு ஒரு ஆல்டர் ஈகோ மாதிரிலாம். ஓகேவா? ஸோ லாயரா இப்போ சிம்பிளா சொல்ல போனா எனக்கு என்ன லாயர்னு சொன்னோன்னே எனக்கு டேடவல் தான் மைண்ட்ல வருது. லைக் வந்துட்டு பகல்ல லாயரு, பகல்ல மேட் மோடாக்கு, நைட்ல டேடவல். அந்த மாதிரி வந்துட்டு பகல்ல வந்துட்டு லாயரு அண்ட் வந்துட்டு நைட்ல வந்துட்டு கருப்புசாமி. லைக் வந்துட்டு நீதியை கேட்கிற மாதிரி லைக் வந்துட்டு தப்பு கெட்டவங்களாம் வந்துட்டு தண்டிக்கிற மாதிரி கருப்புசாமி வருவாரு. அதே மாதிரி நீதிக்கு ஓகேவா ஜஸ்டிஸ்க்கு வந்துட்டு லாயரா வந்துட்டு இந்த கேரக்டரை பிளே பண்ணுவாரு போல. அந்த மாதிரி தான் தோணுது எனக்கு. என்னன்னா இந்த வீரன் ஒரு படம் வந்துச்சுல நல்ல படம் தான். பட் வந்துட்டு சூப்பர் ஹீரோ படமா லைக் அந்த மாதிரி கான்செப்ட்ல தள்ளிட்டு போயிடக்கூடாது. பட் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாட் இருக்குன்னு தெரியுது. அது சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. பட் கண்டிப்பா என்ன மாதிரி சூப்பர் ஸ்ட்ராங்கான பிளாட்டா இருந்தா கூட நம்ம தான் தெரியாதா நல்ல படத்தையே கெடுக்கிற ஆளு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப நல்ல படம் இருந்தா அது நம்மளுக்கு ஒன்றும் வசதியா போச்சு. ஒன்னும் அது இதுன்னு சொல்லி இது சரியில்லை அது சரியில்லை டீட்டெயிலிங் இல்ல என்னது ஆனால் டீகோட் பண்றதுக்கு விஷயங்கள் இல்ல. இதையும் அங்க வந்து அதையும் அங்க வச்சு குறை சொல்லுறது ரெடியா இருப்போம் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே. எனக்கு என்னன்னா இந்த படம் செலிப்ரேஷனா இருக்க போகுது. ஓகே. உண்மையிலே பியூர் செலிப்ரேஷனா இருக்க போது. சூர்யா ஃபேன்ஸ் சார் மட்டும் அவங்களுக்காக மட்டும் கிடையாது. பொதுவாகவே ஜென்ரல் ஆடியன்ஸ்க்காகவே வந்துட்டு இந்த படம் வந்துட்டு அதுவும் கருப்புசாமி யார்தான் கும்பிடாம இருப்போம். ஓகேவா? சிட்டில வாழ்றோமோ கிராமத்துல வாழ்றோமோ கருப்புசாமி நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? நம்ம சாமினா கும்பிடுவோம். ஓகேவா? பட் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சாமி கும்பிடுறவங்க சூர்யா ஃபேன்ஸ் ஜென்ரல் செம்மையா செலிப்ரேட் கண்டிப்பா பண்ணுவோம். ரைட்டா? ஸோ சாங்லாம் தெரிக்க போகுது. அண்ட் படம் நான் கண்டிப்பா தான் போய் பார்க்க போறேன். தேட்டர்ல பார்க்க போறேன். நான் வெயிட் பண்ற விஷயம் வந்து இந்த முக்கியமா இந்த பாட்டு காட்சி எப்படி வரப்போகுது என்னோட காட் மூட எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? அதை நான் பார்க்க போறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஆல்பம்ல வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆன வரைக்கும் எந்த சாங் பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட ஒரிஜினல் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். எவ்வளோ பார்க்க கேட்கணும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பாக்குறப்போ இயர்ஃபோன் போட்டு கேளுங்க. அப்பதான் சவுண்டோட குவாலிட்டி ரொம்ப நல்லா கிளியரா கேட்கும். என்னோட கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க தாச விஷயங்களை ஷேர் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர். பாய்.